ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு செட்டியார் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் வரும். இந்த தீபாவளிக்கு நீங்கள் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் உடனடியாக பார்க்க முடியும். இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் தேவையில்லை, வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சிடலாங்க. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா செய்ய ஆரம்பிச்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு நான் இங்கே 2 கப் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தாங்க வச்சுருக்கேன். இடியப்ப மாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதோட 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 2 கப் அரிசி மாவுக்கு 1 கப் கடலை மாவு கரெக்டான அளவாக இருக்கும். சேர்த்துட்டு இது கூட வெள்ளை எள் நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கருப்பு எள் கூட சேர்த்துக்கலாம். இது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இதோட சீரகம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இங்கே எள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாத்தூள் தாங்க சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இது சேர்க்குறதுனால ரிப்பன் பக்கோடா நமக்கு நல்லா கிறிஸ்பாக வரும். வெண்ணெய் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கைனால் கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க, இந்த அளவு இருக்கணும். பாருங்கள், இதுதான் சரியான பதம். இப்போ இதை அச்சில் வச்சு புழிஞ்சிடலாம். நான் இன்றைக்கி சில்வர் அச்சு தாங்க எடுத்திருக்கேன். இந்த அச்சில் ரிப்பன் பக்கோடா செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இப்போ இதில் மாவை வச்சுக்கலாம். நீல வாக்கில் மாவை உருட்டிட்டு அதில் வச்சிடலாங்க. ஃபுல்லாக வைக்க வேண்டாம், அதில் 3/4 அளவு வர்ற மாதிரி வச்சுட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவு போதும். மாவு ஃபுல்லாக வச்சுட்டா நம்மளால் மூட முடியாதுங்க, அதனால் 3/4 அளவு வச்சா போதும். அச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயை காய வச்சிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக அதில் மாவு எடுத்து போட்டு பார்த்திங்கன்னா அது அப்படி வெந்துட்டு மிதந்து வரும். நல்லா சூடாயிடுச்சு பாருங்கள், மேலே வந்துடுச்சு. இப்போ புழிஞ்சிடலாம். இப்போ திருப்பி விட்டுறலாங்க. திருப்பி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். வெந்துருச்சு, எடுத்துடுறேங்க. இப்போ நம்மளோட ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் சட்டுன்னு செஞ்சிடலாம். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.